வணக்கம் நேர்களே. தேசிய பங்குச்சந்தை நிஃப்டி இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்டில் முடிவடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 0.5% 137 புள்ளிகள் அதிகரித்து 24,716 முடிவடைந்திருக்கிறது. மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் பாசிட்டிவ் நோட், பட் விட்னஸ் ஒரு வாலட்டிலிட்டி இந்த ஃபர்ஸ்ட் ஹவர் ஆஃப் செஷனில் இருந்தது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்க ரெக்கவர்ட் ஸ்டடிலி. மெயினாக இது பிகாஸ் ஆஃப் திஸ் ஜிஎஸ்டி இம்பாக்ட்னே சொல்லலாம். இந்த ரேலி மெயினாக சப்போர்ட்டட் ஆன் த மெட்டல் இண்டஸ்ட்ரி. அதில் மெயினாக டாடா ஸ்டீல் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு மேஜர் புல்லர் ஆஃப் த இண்டெக்ஸ்னு சொல்லலாம். இன்வெஸ்டர்ஸ் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கை பற்றி இந்த டிஸ்கஷன்ஸ் ஆன் டேக்ஸ் ரிவிஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் அது இருந்தாலும் மறுபுறம் ஐடி பார்த்தோம்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் இன்னைக்கு இருந்தது. 11 கீ செக்டாரில் 9 எண்டட் இன் பாசிட்டிவ் டெரிட்டரி. அது மெயினாக குறிப்பிடத்தக்கதில் மெட்டல் 3.11% ஹையஸ்ட் இன்ட்ராடே கெயின் ஃபார் த பாஸ்ட் 3 months சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம்னா ஃபார்மாசூட்டிகல்ஸ் அண்ட் பிஎஸ்யூ பேங்க்ஸ் வீழ்ச்சியில் ஐடி அண்ட் மீடியா. ஸோ இதெல்லாம் வீழ்ச்சியில் ஆச்சு. அதுபோல் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. அதுமாரி ஸ்மால் அண்ட் மிட் கேப் கவுண்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு மல்டி பேக்கர் பொட்டன்ஷியலை காண்பித்து குடிச்சது என்று சொல்லலாம். மேலும் மார்க்கெட்டினுடைய பிரெத் அட்வான்சஸ் 1783, டிக்ளைன் 767. ஸோ பிரெத் ரிமைன் ஸ்ட்ராங். ஸோ ப்ளஸ் அடிஷ்னலாக 123 பங்குகள் அப்பர் சர்க்கியூட்லையும் 57 பங்குகள் லோவர் சர்க்கியூட்லையும் இருந்தது என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் ஏறின துறைகள் உள்ள பங்குகளை பார்க்கும் பொழுது ஸ்டாக்ஸில் பார்த்தோம்னா கெய்னர்ஸில் பவர் கிரிட், நெஸ்லே, என்டிபிசி, ஏஷியன் மோட்டார், டாடா கன்சியூமர், இந்துஸ்தான் லீவர், டாடா ஸ்டீல், ஹீரோ மோட்டோகார்ப், பஜாஜ் ஆட்டோ அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகளில் டாக்டர் ரெட்டிஸ், ஏஷியன் பெயிண்ட்ஸ், சிப்லா மற்றும் ஐசிஐசிஐ பேங்க், கோட்டக் பேங்க், பாரதி ஏர்டெல், ஆக்சிஸ் பேங்க், எம்என்டம், ட்ரெண்ட், எல்என்டி இவையெல்லாம் இன்றைய தினம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் ஐபிஓ பார்த்தோம்னா இந்த விக்ரன் எனர்ஜி லிஸ்டாக இருக்கு. 3% ப்ரீமியம் ஐபிஓ ப்ரைஸ். பட் லிஸ்ட் ஆஃப் ரீசன் ஐபிஓ டீட்டெயில்ஸில் பார்த்தோம்னா 80%க்கு மேலே மெஜாரிட்டி ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கு. இதுபோல் நெட்வெப் டெக்னாலஜிஸ் ஒரு 7% அதிகரித்து ஒரு 1734 கோடி ரூபாய்க்கு அவங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு என்விடியாவிலிருந்து. ஸோ அதனால் அது பெட்டராக இருக்குது. அதுபோல் மோயில் கிட்டத்தட்ட ஒரு 3.96% அதிகரித்து இயர் ஆன் இயர் ரைஸில் இன்றைய தினம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஸ்ட்ராங் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் மொமெண்டம் பார்க்க முடிஞ்சது. அதுமாரி கன்ஸ்ட்ரக்ஷனில் பிஎன்சி இன்ஃப்ராடெக் அதுவும் ஒரு 0.5%க்கு மேலே ஏறி இருக்குன்னு சொல்லலாம். மேலும் பிஹெச்இஎல் பார்த்தோம்னா எம்பி பவர்லேருந்து ஒரு 800 மெகாவாட் பவர் ப்ராஜெக்ட் இன்டென்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இதுவும் குறிப்பிடத்தக்கது என்று சொல்லலாம். இதை தவிர சற்று முன் கிடைத்த ப்ரப்போஸ்ட் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸில் பார்த்தோம்னா ஃபுட் அண்ட் டெக்ஸ்டைல்ஸுக்கு 12லிருந்து 5, எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தோம்னா 28லிருந்து 18, ஸ்மால் காஸ் 28லிருந்து 18. மேலும் நீங்கள் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்த இன்சூரன்ஸில் லைஃப் அண்ட் ஹெல்த் 18%லேருந்து லைஃபுக்கு 5%, ஹெல்த்துக்கு 0%, ஸ்மால் கார் 18%, லக்ஸரி காசுக்கு 50லேருந்து 40, மெடிசன்ஸுக்கு அது போல் 12%லேருந்து 5% அண்ட் 0%. தென் சிமெண்ட் 28லேருந்து 18, எஃப்எம்சிஜி வாங்கக்கூடிய ஸ்நாக்ஸ் இருக்கு இல்லையா, அண்ட் ஜூஸ் அண்ட் கெச்சப் இதெல்லாம் 12%லேருந்து 5%, சலூன் 18%லேருந்து 5%, சினிமா டிக்கெட்ஸ் எக்கனாமிக்லி பார்த்தோம்னா 5%ஆக ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இது இம்பேக்ட் நவராத்திரியில் இருந்தால் தீபாவளியில் இருந்தால் நாளைக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் டு த மார்க்கெட் அப்படின்னே சொல்லலாம். மேலும் நம்ம சந்தைகளில் பார்த்தோம்னா பிளாக் டீல் மாருதி, ஆதித்யா விசிபிலிட்டிஸ் இதெல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. கோல்டு இன்னைக்கு 623 ரூபாய் அதிகரித்து 1,06,415, சில்வர் 224 ரூபாய் அதிகரித்து 1,22,125, குரூட் ஆயில் 116 ரூபாய் குறைந்து 5,670 விநியோகிக் கொண்டிருக்கிறது. தங்கம் ஏறுவதற்கு முக்கிய காரணம் நிறைய பண்டிகை கால விழாக்கள் வர இருப்பதனால மக்கள் எல்லோரும் தங்கத்து மேலே வாங்குவதற்கான மோகம் டெய்லி எல்லாரும் வாங்கி குவிக்கிறாங்க. அதனால் தங்க விலை ஏறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். மேலும் டெக்னிக்கலாக பார்த்தோம்னா இன்னைக்கு மார்க்கெட் ஒரு ஃபியூச்சர் பார்த்தோம்னா
பிலோ ஆவரேஜ் 42 லட்சம். பேங்க் நிஃப்டி வந்து பிலோ ஆவரேஜாக இருந்தாலும் நேற்றை விட ஆவரேஜ் கூட இருக்கு 9 லட்சம். அதுமாரி மொமெண்டம் இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்தோம்னா ரைசிங் ஃப்ரம் ஓவர் சோல் டு பாசிபிள் அப்சைடு மூவ் ஃப்ரம் த கரண்ட் லெவல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதனால் 24,750 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரேலி லெவல். அதிலிருந்து ஒரு 500 புள்ளிகள் வரை சந்தைகள் செல்லக்கூடும். 24,650 கீழே அந்த 100 பாயிண்ட் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். அதில் விழுந்தால் அதிலிருந்து ஒரு 150 புள்ளிகள் வரை இறங்கக்கூடும் 24,500. ஸோ நாம் நேற்று கூறியது போல நாளை தினமும் சந்தைகள் வந்து 70 to 80% ஆன் பை ஆன் செல் and 20% on sell on buy. Happy and profitable day.